வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இது கடந்த சில வருஷமாவே ரொம்ப பரபரப்பாகவே பேசப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அது சபையில் வந்து பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது ஆதரவாக நிறைய பேர் அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க, எதிர்ப்புலையும் வாக்களிச்சிருக்காங்க. 2இல் 1 பங்கு தான் அப்படின்னு இருந்தாலும் ஆதரவு வாக்குகள் அதில் அதிகமாக இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கான, இந்த நாட்டு ஒருவேளை துண்டாடப்படுகிற ஒரு சூழலுக்கான எல்லா செயற்பாடுகளையும் RSS பரிவாரம் செய்து வருகிறது. அந்த செயற்பாடுகளில் ஒன்றாகத்தான் ஒரே நாடு. சட்டங்களுக்கு பேர் சமஸ்கிருதம், குற்றவியல் சட்டங்களுக்கு பேர் சமஸ்கிருதம். நீங்கள் விண்வெளிக்கு சென்றால் சமஸ்கிருதம், இராணுவ முயற்சிகள் எடுக்கப்பட்டால் சமஸ்கிருதம். என்றாவது ஒரு நாள் ஏனைய மொழிகளும் கேள்வி கேட்காமல் இருப்பார்களா? கேள்வி கேட்காமல் இருந்த காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. ஆக இன்னொன்னே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது RSS பரிவாரத்திற்கும் இணைத்துத்தான் சொல்கிறேன், இந்த நாட்டை நேசிப்பதால் தான் சொல்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மேக்சிமம் அட்டானமி, ஃபெடரல் அட்டானமி, பட் இந்தியா என்கின்ற ஒரு நாடு நல்லது என்று தான் நான் சொல்லி வந்திருக்கிறேன். இது அழகான ஒரு வண்ண கோர்வை. இது ஒரு வனம். 50 நாடுகளாக பிரிந்து 30 நாடுகளாக பிரிந்து ஆளுக்கு ஒரு இராணுவம் வைத்துக்கொண்டு எல்லை தகராறு, சண்டை, போர் என்று இருப்பதை விட ஒரு நிலப்பரப்பு இணக்கப்பாடாக இருப்பது உயர்வு. ஆனால் இவங்க அதுக்கு விடமாட்டாங்க. இந்த நாட்டை எப்படியாவது துண்டாடி முடிக்கணுங்கிற இன்னும் ஒன்று. அவங்க எப்பவுமே, நான் வரலாற்று மாணவர், வலிமையான இயக்கங்களும் வலிமையான தலைவர்களும் பலவீனமான தொடர்ச்சியையே தந்திருக்கிறார். இது நான் வரலாற்று மாணவனாக கற்றுக்கொண்டது. ஜூலியஸ் சீசர் என்கின்ற ஒரு பெரும் ஆளுமை இப்பூமியினுடைய பெரும் பரப்பை கைப்பற்றி கையகப்படுத்தும் வரை ரோமாபுரி பேரரசு இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. அதனுடைய வீழ்ச்சி தொடங்கியது ஜூலியஸ் சீசர் என்கின்ற மகத்தான மனிதனுடைய காலத்திற்கு பிறகுதான். நெடுநாள் காயங்கள் ஒரு நாள் இணைந்து வெளிப்படும். இன்னைக்கு காயப்படுறவங்க, இன்னைக்கு கோவப்படுறவங்க, இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் சும்மா போகாது. ஒரு நாள் இந்த காயங்கள் எல்லாம் வெளிப்படும். மோடியும் அமித்ஷாவும் இங்கு நிரந்தரமாக இருக்க போவது இல்லை. இன்னும் 10 ஆண்டுகள், ஒருவேளை இன்னும் 2 முறை ஆட்சிக்கு வரலாம், 3 முறை ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அதே போன்ற மோடியோ அமித்ஷா இங்கு இருக்க போறது இல்லை. நீங்கள் அதிகமான பகைவர்களை உருவாக்குகிறீர்கள். உங்கள் ஆணி வேர்களுக்கு நீங்கள் இப்போதே கோடாரி வைக்கிறீர்கள் அல்லது விஷம் ஏற்றுகிறீர்கள். அடிமரத்தில் கோடாரி வைக்கிறீர்கள். Now come to this one. இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பு உருவானது பலவேறு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு. இது ஒற்றை இனமாகவோ, ஒற்றை மொழியாகவோ, ஒற்றை பண்பாடாகவோ இது உருவாக்கப்பட்டது அல்ல. பலவேறு மொழிகள், பலவேறு இனக்குழுமங்கள், பலவேறு நிலப்பரப்புகள் இணைந்துதான் இந்தியா என்கின்ற ஒரு கூட்டாட்சியாக உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த இணைவுக்கு ஒருமுகத்தன்மை ஒன்று வேண்டுமென்றால் பாராளுமன்றம் இருக்கிறது, பாராளுமன்றத்தில் மக்களவை இருக்கிறது, மாநிலங்களவை இருக்கிறது. இது போதும் உங்களுக்கு. சட்டமன்றம் என்பது இந்த நிலப்பரப்பையும் நீங்கள் ஒரு தனி நாடாக பார்க்க வேண்டும், தனி பண்பாடாக பார்க்க வேண்டும். நாடு முழுவதுமான பிரச்சனைகள் என்பது வேறு, மாநிலங்களினுடைய பிரச்சனைகள் என்பது வேறு. மாநிலத்திற்கு உள்ளேயே ஏன் உள்ளாட்சி தேர்தல் தனியாக நடத்தப்படுகிறது? அங்கு அது வேற, அந்த பிரச்சனைகள் வேறு, அந்த கேரக்டர் வேறு. ஒரு 2 மாதம் தேர்தலுக்கு பரப்புரை காலம் என்றால் அந்த மாநிலங்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன, மாநிலங்களுக்குரிய சிறப்பு தேவைகள் என்ன, இவை பற்றி பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு மக்கள் அவை பற்றி ஒரு தெளிவு பெற்று அதை பற்றி ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த அடிப்படை ஜனநாயக தன்மையிலேயே அவர்கள் கோடாரி வைக்கிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பட் அவங்க செலவு குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களே, இது ஒரு செலவு அல்ல. நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவும் இவ்வளவு செலவுகள் தேவையா என்றால் தேவைதான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. 1008 இடியாப்ப சிக்கல் வரப்போகுது. ஒருவேளை இவர்கள் கடந்து போய் அடுத்து வருகின்ற ஒரு ஒன்றிய அரசு வச்சுக்கோமே, 29 அமையக்கூடிய அரசு, நீங்கள் சட்டசபை தேர்தலும் பார்லிமெண்ட்டும் ஒரே நேரத்தில் நடத்திடுறீங்க.
ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, 6 மாதத்துல அந்த ஆட்சி கவிழ்ந்துருது இல்லையா? கவிழ்ந்துருது. அடுத்த 6 மாதத்துல எலெக்ஷன் நடத்தணும்ல பார்லிமெண்ட். ஆமாம். அப்போ என்ன எல்லா அசம்பிளியும் நீங்கள் கலைச்சிருவீங்களா? அல்ல, அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் அந்த இதில் சொல்லி இது என்ன நான்சென்ஸ் இது? ஸோ பாராளுமன்றம் இவங்களுக்கு என்னன்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கீங்களா சிஸ்டம்? ஆமாம். இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு போகணும், அதிபர் முறைக்கு கொண்டு போகணும், டோட்டல் கண்ட்ரோலை எடுக்கணும். நேஷ்னல் நேரட்டிவ் தான் எல்லாத்தையும். நேஷ்னல் நேரட்டிவ்னு அவங்கள்ட்ட மீடியா இருக்குது, பணம் இருக்குது, ஒரு மதம் சார்ந்த ஒரு ஐடியாலஜி இருக்குது. இதை வச்சே நீங்கள் அசம்பிளிஸையும் ஒரு சர்வாதிகாரத்திற்கான ஒரு அசுரப்பசி. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பாஜகவுமே அவங்களுக்கான இடத்துல நீங்கள் கோடரியை வைக்கிறீங்கன்னு. அவங்க அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் டாப்ல இருக்கிறப்பலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, அவங்க வின் பண்ணலாம், பட் நாடு தோக்குதுங்க. நாடு தோற்று போகிறது, நாட்டினுடைய எதிர்காலம் தோற்று போகிறது. உறுதியாக நாட்டின் எதிர்காலம் தோற்று போகிறது. இதை மாதிரி உங்களுக்கு ஒரு 1008 பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்குது. இது புதுடெல்லி சர்வாதிகாரமாக மாற்றப்படுவதற்கும் ஒரு ஒற்றை நேரட்டிவ். இந்தியா இஸ் நாட் அ சிங்கிள் நேரட்டிவ் அட் ஆல். இந்தியா இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நேரட்டிவ்ஸ். குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நேரட்டிவ் உண்டு. அதுக்குரிய ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கலன்னா இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஐ கேன் ஒன்லி ப்ரே திஸ் கண்ட்ரி ஸ்டேஸ் யுனைடெட். இதுல பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்கும் ஃபாதர்? இந்த இவ்வளவு இதை கொண்டு வர்றாங்கன்னா நாளைக்கு நிறைய இஷ்யூஸ் வரும்னு சொல்றீங்க. சிதம்பரம் கூட உயர்ல நிறைய கட்டுரைகள் இதை பத்தி எல்லாமே எழுதுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு சில கட்சிகள் பெரும்பான்மையா அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இதை மேல் சபைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, பரிந்துரை குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்பதான் அது பில் பாஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஒருவேளை இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு இதுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன லாபம் இருக்கும்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே மற்ற சில மாநிலங்கள் முன்னுக்கு முரணாக அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அவங்க இதுலேயே நிறைய அடிபடும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்? அவங்க இதனால் அவங்க இந்த சின்ன இழப்புகளை அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஆர்எஸ்எஸ் இஸ் ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். பொலிட்டிக்கல் பவருங்கிறது அந்த ஐடியாலஜியை நிறைவேற்றுவதற்கான ஒரு உத்திதானே தவிர பொலிட்டிக்கல் பவர் அவங்களுக்கு இறுதி அல்ல. ஓகே, பாராளுமன்றத்தை கைப்பற்றுவது இதெல்லாம் அவங்களுக்கு இறுதி அல்ல. அவங்களுக்கு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜின்படி சனாதன தர்மத்தின்படி அந்த உயர் சாதியினர் எப்போதும் ஒரு 5000 மீட்டர் முன்னாடியே இருக்கணும். இதை நிறுவனம்னா என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு நாட்டில் நடக்கலீங்களா? இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக திரள்கிறார்கள். நான் முன்னதே சொன்னேன், தலித் மக்கள் ஒன்றாக திரள்கிறார், மலைவாழ் மக்கள் ஒன்றாக, இவங்க எல்லாம் அப்படி திரண்டு வந்தாலும் என்னைக்கானாலும் நீங்கள் ஒரு 5000 மீட்டர் பின்னாடி தான் இருப்பீங்க. இதை உறுதி செய்வதற்கு உங்களுக்கு ஜுடிஷியரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், கொள்கை வகுப்பு நிறுவனங்கள் உங்கள் கையில் இருக்கணும், இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற தேர்தல் ஆணையம், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். பணம், அதானியினுடைய பணம் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ஆகியிருக்கிறது. 10 லட்சம் கோடி. இந்த நாட்டினுடைய 58% வளங்கள் வெறும் 1% இருக்கு. 58, 21%, இன்னும் ஒரு 22%. ஸோ 89% வளங்கள் வெறும் ஒரு 21% பேரிடம் இருக்கிறது. வெறும் 11% தான் ஒட்டுமொத்த மக்களும். இது காங்கிரஸ் டைம்ல நடந்தது. பட் மிக வேகமாக யாராவது ஒரு நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில் சம்பாதிக்க முடியுமா? இதுக்கும் இந்த சமயத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? இந்து மதத்தினுடைய பெயரால் நீங்கள் போதையூட்டப்பட்டிருக்கிறீர்கள், வெறியூட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதானி 10 லட்சம் கோடி அதிபதியாக மாறியிருக்கிறார். இப்போ இப்படி ஒரு அப்பட்டமான பாரபட்சம் நிறைந்த, அல்லது நீ போய் பாருங்கள், குஜராத்துக்கு தான் எல்லாம் போகுது. ஆமாம், பிஹெச்இஎல்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னா அங்கே உள்ள வேலைகள் எல்லாம் மகாராஷ்டிராவுக்கு போகுது. தமிழகத்தினுடைய முக்கியமான பல வளங்கள் எல்லாம் இன்னைக்கு மணல், ஒரு அரிய மணல்களாக இருக்கு, அணுசக்தி மணல்களாக இருக்கலாம். இப்போ டங்ஷன் ப்ராப்ளம், ஆமாம், நீ யாருப்பா அங்கேருந்து வந்துங்க எனக்கு தெரியாமல் எங்கள் ஊர் வளங்களை எடுக்கிறதுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியலல்ல. அதானிக்காக அரிய மணல்கள் எல்லாம் அது நேஷ்னல், இது நீங்கள் கேட்க முடியாது. பிகாஸ் நேஷனல் செக்யூரிட்டிக்கு வேணும். ஒரு நேஷனல் செக்யூரிட்டி மண்ணாங்கட்டியும் கிடையாது.
இப்போ நம்ம ஜனங்களும் நமது வைகுண்டராஜன் அவர்கள் சொன்னால் அவரை மணல் கொள்ளைக்காரன் என்று சொல்லுகிறார். இவர்கள் அதே கொள்ளையை அடித்தால் தேச நலன். எவ்வளவு ஒரு ஒரு அராஜகமான முரண். மணல் எடுக்கக்கூடாதுன்னா எல்லாரும் எடுக்கக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்பதாக இருந்தால் ஏன் வைகுண்டராஜன் அவர்களோ ஏனையவர்களோ எடுத்து உங்களுக்கு அணு ஆலைகளுக்கு தர முடியாது? அவர்கிட்ட நீங்க எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நீங்க சட்டம் போடுங்க. நீங்க தான் எடுக்கணும் ஏன் சட்டம் போடுறீங்க? அப்போ எங்களுடைய வளங்களை, எமது வளங்களை ஒரு மார்வாடி குஜராத்தீஸுக்கு நீங்க ஒரு தங்குதடையற்ற கொள்ளைக்கு வழிவகுப்பது தானே. அதற்காகத்தான் இவர்கள் மதத்தை பயன்படுத்துகிறார்கள். அது நிரந்தரமாக்க முடியும். இப்போ ஏன் தலித் மக்கள் இன்று இவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்காங்க? அப்பையிலேருந்து எதுவும் அதிகாரத்திலிருந்து அவர்கள் அகற்றப்பட்டிருந்தார்கள். ஓகே. ஒரு ஆய்வு நான் படித்தேன், ஒரு ஆக்ஸ்ஃபார்ம் ஆய்வுன்னு நினைக்கிறேன். இன்னும் 984 ஆண்டுகள் சராசரியாக ஆகும் ஒட்டுமொத்த தலித் சமூகமும் தான் முன்பு சந்தித்த அந்த பொருளாதார இன்மை, வெறுமைப்படுத்தப்படல், அது தலித் சமூகம் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாருக்கும் 984 ஆண்டுகள் ஆகும். இன்னும் 984 ஆண்டுகள் அந்த இணைநிலைக்கு ஓகே முன் சென்று விட்ட சமூகங்களின் இணைநிலைக்கு வருவதற்கு அதுதானே பெரியாருங்க உடைச்சாரு. முழுசா உடைச்சுன்னுக்கெல்லாம் வந்துட்டு நான் சொல்லல. இன்னும் குறைந்தபட்சம் அதிகாரம் பரவலாக்கப்பட்டு. ஆமா, அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. அதிகாரத்தை கட்டுப்படுத்தி இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா கூட 2000 ரூபா கூட கொஞ்சம் அப்படியே விஸ்வகர்மா அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் இது கிள்ளி போடுங்க. நீங்கள் நவீன ராஜாதித்துவம் தான், ராஜாஜி ஐயாவுடைய கொள்கை தான் இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் செய்கிறார். அதிகாரத்தில் இருந்தவர்களே அந்நியப்படுத்துகிறார். இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் பாருங்களேன், கேபினட் கமிட்டியில் நீங்கள் எத்தனை தலித் மக்களையோ ஓபிசி அல்லது எம்பிசிஸை பார்க்க முடியுது? இல்லைல்ல. இல்லை. அப்போ அதிகாரத்தின் கருவூலங்களில், கர்ப்ப கிரகங்களில் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை, மலைவாழ் மக்களை, மிகவும் பிற்படுத்த மக்களை அந்நியப்படுத்தி விட்டு, இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அல்லது ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மக்களுக்கும் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் அப்படியே கர்ப்பகிரகத்தில் போய் உட்காந்துக்கிறீங்கல்ல. ஸோ இதையெல்லாம் நியாயப்படுத்துவதற்கு உங்களுக்கு உங்கள் மதம் உதவுகிறது. வெறியூட்டப்பட்ட அந்த மக்களும் ஆமாம் நம்ம மதம் தான் இருக்கணும், இஷ்யூஸை மறந்துடுறாங்க. ஆமாம், அதான் நீ 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி சம்பாதித்தது பரவாயில்லை, ஆனால் எங்கள் மதத்தின் பேரால் நடக்கிறது ஐம் ஹாப்பி. இது வேறு ஆளும். ஒருவேளை இந்த ஒரே இப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருக்கிறாங்க, பெரும்பான்மை அவங்களுக்கு தான் இருக்கு. இது வந்தா அவங்களால ஒருவேளை, ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் கடுமையாக விவாதத்தை முன்வைக்கிறாங்க, இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ப. சிதம்பரம் குறித்து முன்பே சொன்னது போல் அவங்க நிறைய கட்டுரைகளை எழுதுறாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும், அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திர மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கொண்டு வந்துட முடியுமா? இந்த அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அது ஒரு விவாதம் கூட எலக்ட்ரானிக் ஓட்டிங்லாம் நடந்துச்சு, அந்த ஒரு விவாதத்துக்கு எடுக்கல. ஜுடிஷியரி எங்க அவங்க சேர்ந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கதான் அந்த உயர் சாதியம் என்பது எப்படி சேரும். ஆர்டிகல் 370 தூக்கி தூரப்போம் இல்லையா? பாபர் மசூதி இடிப்புங்கிறது அது குற்றம் இல்லையா? அது தீர்ப்புகள், எழுதப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டன கண் முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ கொஞ்சம் தாமதப்படுது, ஏனென்றால் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. கிடைத்திருந்தால் இதை விட பெரும் அராஜகங்கள், இந்த அரசியல் சட்டமே இல்லாமல் போயிருக்கும். இல்லை, இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோம். அப்படிதான் மாற்றிட்டு வராங்க. சோகா அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அது நாட்டுக்கு எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உருவாக்கும், எதிர் விளைவுகளை உருவாக்கும் என்பதை பற்றி அவன் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஐ கேன் ஒன்லி சே காட் பிளஸ் யூ, குட் லக். என்ன ஒரு வகையில் என்ன, நம்ம காலத்தில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டோம். பட் நம்ம எல்லாம் தமிழர்களுக்கு என்று ஒரு தனி நாடாக இருக்காதா அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டவங்கல்ல, நம்ம கேட்காமலே அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க போல இருக்காதா? இல்லை, அதுதான் இங்கே. ஏன்னா இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாங்கிறது ஒரு சாதாரண ஒரு சமூகத்தை சேர்ந்தவராங்களோ இல்லை ஒரு மொழி பேசுகிறவங்களோ சேர்ந்தது கிடையாது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வர்றப்போ இன்னைக்கு அவங்க கூட இருக்கவங்க வேணா பொறுத்துக்கலாம், நாளைக்கு இந்த மாதிரி பிரிவினைக்கு பிரச்சனைகள் வரும். வரும். அது மாதிரி இன்னைக்கு உலகத்தை எல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரி ரஷ்யா உக்ரைன் போற இவங்க தான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி எல்லாம் இல்லைங்க. வந்து ஆக்சுவலி இந்த உலகம் எதை நோக்கி நகர்கிறது என்றால் ரைட் டு பி ப்ரொடெக்டட் இஸ் அன் யூனிவர்சல் ரைட். ஓகே.
பாதுகாக்கப்படுவது என்பது உலகளாவிய உரிமை, அது தேசிய உரிமை மட்டுமல்ல. அதை நோக்கித்தான் அது நகரும். இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் உலகம் இயங்காது. உலக அளவில் வர்த்தக நலன்களை தேடுகிற அணுகுமுறை இவையெல்லாம் இருந்தாலும் கூட மனித நேயத்தையும் உயர் விழுமியங்களையும் விரும்புகிற, நேசிக்கிற, அதற்காக உறுதியாக நிற்கிற ஒரு பெரும் மனித திரளும் அதிகார தொகுப்புகளும் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கின்றன. ஆர்எஸ்எஸ் நினைப்பது போல தங்கள் வழிக்கு இந்த நாட்டை நிரந்தரமாக மாற்றலான அது நடக்காது. ஓகே, எதிர்வினைகள் ஒன்று ரெண்டல்ல. நான் மீண்டும் அவர்களுக்கு சொல்வது, இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் இருக்கத்தானே செய்தார்கள். அவர்களும் படை பரிவாரங்களோடு தானே இருந்தார்கள். எங்கிருந்தோ வந்த சில 100, 1000 வெள்ளையர்களால் எப்படி இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்தது? அவர்களினுடைய ஆயுத பலத்தால் மட்டுமா? இல்லை. உங்கள் மீது வெறுப்படைந்திருந்த ஒரு பெரும் மக்கள் திரள் அமைதியாக இருந்தது. இவனுங்களை தவிர எவன் வந்தாலும் பரவாயில்லப்பா, ஆமாம், அப்படி அவர்களுக்கு பின்னால் செல்வதற்கும் ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருந்தது. அதே போன்ற ஒரு பெரும் மக்கள் திரளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். சீனாக்காரன் ஒரு நாள் இறங்கி வந்தாங்கன்னா இவனுங்களை விட அவங்க 100 மடங்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் திரளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எதிராளிக்கு பகையாளியே பரவாயில்ல. ஆமாம் ஆமாம். இங்கே இருக்கிறவனுங்களுக்கு அவங்க பரவாயில்ல போல இருக்கு, பார்ப்போமே என்னதான் பண்ணுறாங்க, இவனுங்களை அளவுக்கு மோசமாக இருப்பானுங்க அப்படின்னு பார்க்குற நிலைமைக்கு நீங்கள் பல கோடி மக்களை நீங்கள் ஒரு 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 விளிம்புக்கு நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆசையாக வளர்க்குற நாயாக இருந்தாலும் இந்த அறைக்குள் அடைத்து வைத்து கொண்டு அதை அடித்தீர்கள் என்றால் உங்கள் மீது அது பாயும். ஆமாம், எஸ், மீண்டும் சொல்கிறேன், ஆசையாக வளர்க்கிற நாயாக இருந்தால் கூட ஒரு அறைக்குள் பூட்டி வைத்து அதை அடித்தீர்கள் என்றால் உங்கள் மீது அது பாயும். அடக்குமுறையை தாங்க. அது போலத்தான் இந்த நாட்டிற்கும் நடக்கும். அதனால தான் நான் முன்னாடியே ஒரு தடவை உங்களுக்கு பதிவு செய்தேன்னு நினைக்கிறேன். காந்தி அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு இருந்தாலும் அவருடைய ஒரு அணுகுமுறை மத தீவிரவாதிகளான சர்தார் பட்டேல், திலகர், கோகலே போன்றவர்களையும் ஒரு பக்கம் இணைத்துக் கொண்டார். இன்னொரு பக்கம் அம்பேத்கர், அவர் நம்ம இஸ்லாமிய தலைவர்கள் இவங்களையும் எல்லாம் ஒன்று அப்படி இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கிட்டாரு. இந்த ரியல் பவரை நெகிழ்வான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஒரு சிகார் அடிப்பார், ஒரு ஸ்காட்ச் அடிப்பார், நேரு கையெல்லாம் அவர் கொடுத்தார். பொதுவாக இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இணக்கப்பாடாக பார்ப்பாங்க. சரி நீ பார்த்து பண்ணப்பா, நீ அவனுக்கு கொஞ்சம் இணக்கப்பாடாக இருக்கும் பார்ப்பா. ஸோ காந்தி வாஸ் எ பிரில்லியன்ட் மேன். அவர் ஒரு குஜராத்தி, அவர் பட்டேல் நினைக்கிறேன் ஒரு சமூகம். அந்த பிஸ்னஸ் மேன் சமூகத்தை ரொம்ப அழகாக அவர் ஒரு சேர்த்தான்னு வச்சுங்களேன். ரைட் விங்கு, மைனாரிட்டிஸ், தலிட்ஸ் அண்ட் ஒரு ஈஸியான ஒரு மாடரேட்டு அவர்கிட்ட ரியல் பவரை கொடுத்து இப்படித்தான் இந்திய சமூகத்தை நீங்கள் கட்டி காக்க முடியுமே தவிர நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கன்னா அதுவும் சரி, வினைக்கு எதிர்வினை என்பது வரத்தான் செய்யும். இன்று வராமல் இருக்கலாம், நாளை வரும். ஓகே, வருகின்ற போது அதை நீங்கள் தாங்க மாட்டீர்கள், இரத்த களரியாகத்தான் இருக்கும். இங்கு நீங்கள் எந்த ஆட்டம் போட்டாலும் இன்றைக்கு உலக அளவில் இந்தியர்கள் எம்பெடட் டு அதர் சொசைட்டிஸ் ஆல்சோ. அவர்களுக்கு அவமானம். அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பிய நிலப்பரப்பிலும் அரபு வளைகுடா நாடுகளிலும் வாழ்கிற இந்தியர்களுக்கு நீங்கள் அச்சுறுத்தல் ஆகிறீர்கள். அங்கே அந்த மக்களை அப்படி இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்களா, இப்படிப்பட்டவங்களுடைய பின்புலமான்னு பார்க்க வைக்கிறீங்க. ஸோ இது நீண்ட கால அளவில் மேபி a ஷார்ட் டேர்ம் கெயின் ஃபார் யூ, பட் லாங் டேர்ம். ஏன்னா ஆசாத் ஓடலையா? ஆமாம், 50 ஆண்டுகள் சர்வாதிகாரம் பண்ணார். பட் வரலாற்று சூழமை என்ன வந்தது? ஆசாதின் ஆதரவாளரான, முதன்மை ஆதரவாளரான ரஷ்யா உக்ரைன் போரில் அது பிஸி ஆகிட்டாங்க. ஆமாம், இன்னொரு முக்கியமான ஆதரவாளரான ஈரானுடைய ஒரு துணைப்படையான ஹெஸ்புல்லா லெபனானில் இஸ்ரேலை எதிர்கொண்டு அவங்கள சமாளிக்க முடியல. ஸோ இந்த ஹெஸ்புல்லாவும் ரஷ்யாவும் தான் ஆசாதுக்கான பாதுகாப்பாக இருந்தாங்க. வரலாற்று சூழமைவு 2 பேரும் உதவ வர முடியாதவாறும் அது அப்படியே அவர் ஒரு அனாதரவாக நின்றார். பட் ஆனால் இங்கே புதின்கிற ஒருத்தர் இன்னமும் இருக்காரு அங்கே, அந்த மாதிரியான ஒரு ரூட்டை அவரை பார்த்துக்கிட்டாரு. ஓகே, அவர் தாக்கு பிடிச்சிக்கிட்டார். எனக்கு சொல்லணும், சர்வாதிகாரியான இப்போ புட்டின் அந்த ஊர் மக்களை அடக்கல. எஸ், ஆனால் தன்னை எதிர்த்தவரை எப்படி யுக்ரைனுக்கு கூட அவர் போறா போல. நீங்க ஜெலன்ஸ்கி பண்ண தப்பு அது. ஆமாம், அது புட்டினுடைய தப்பு அல்ல.
நீங்கள் வந்து அடி வயிற்றிலேயே அடிமடியிலேயே கை வைக்க வந்தீர்கள் என்றால் அதை எப்படி விட முடியும் அவங்க? நீங்கள் நேட்டோவை கொண்டு வந்து அவங்க பக்கத்தில் அதுவும் பிளாக் சி ஃப்ளீட், கருங்கடல் அணு ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் படையணி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட். அதற்கே நீங்கள் அச்சுறுத்தலாக அருகில் வருவீர்கள் என்றால் அதெல்லாம் விளாடிமிர் புட்டினோட ஓப்பன் சப்போர்ட் தான். ஓகே, போர் கொடுமை, உக்ரைன் போர் கொடுமை, அப்பாவி மக்கள் உயிரிழப்பு, அதற்கு காரணம் புட்டின் கிடையாது. ஓகே, அதற்கு காரணம் நேட்டோ தான். அண்ட் ஒரு முட்டாள் ஜெலன்ஸ்கி, அவங்க தான் காரணமே தவிர புட்டின் காரணம் அல்ல. ஸோ அது வேற பிரச்சனை. பட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆசாத்தனுடைய கதி என்ன ஆச்சுது? ஓகே, அதிகாரத்தை ரொம்ப இன்றில்லாமல் இருக்கலாம், என்றாவது ஒரு நாள் இப்படியே தான் கொண்டு போவீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ எந்த தலைவர்களோ உலகில் நீங்கள் அசைக்கப்பட முடியாதவர்கள் ஒன்றும் அல்ல. நீங்கள் அசைக்கப்படுவீர்கள். எங்கள் காலத்தில் அது நடக்காது, ஆனால் ஒரு காலத்தில் நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா இதுவுமே என்னன்னா முழுமையாக இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முழுமையாக நிறைவேறல. அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது என்னாக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.